அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணொளி வழியாக உங்களை யாவரையும் பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாதென்று இருக்கிறது. தேவன் நமக்காக எழுதி கொடுத்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எதை குறித்து ஜெபித்து விசுவாசிக்கிறோம் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்காக வாய்க்க பண்ணுகிறார். அதனால நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது, மனம் அடிந்து போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனம் அடிஞ்சு போயிடும். என்னடா வாழ்க்கை, எவ்வளவுதான் வாழ்க்கை, எவ்வளவு வாழ்க்கை வாழ்ற, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னு அடுத்த பிரச்சனை வந்தா பாருங்க. ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி 4 பிரச்சனை வந்து நிற்குது. நான் இதை முடிப்பேனா அதை முடிப்பேனான்னு சொல்லி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் வேதனையை புரிந்து கொள்ள யாராவது இருக்காங்களா, எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இந்த காணொலியை பார்க்குறீங்கள, ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். அவர்களுக்கு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த நாளுக்கு என்று அந்த வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் பகுதி, அவர்களுக்கு பயப்படாத. நீ எதற்கு பயப்படுற? உனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதியின் கொடுமை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எல்லா வித போராட்டத்தையும் நீ சகிக்கிற. நீ பயந்து நடுங்கி வெளி தோற்றத்தை வேணா நீ அப்படி இப்படின்னு காமிச்சுக்கிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள உன்னுடைய ஏக்கம் இருக்கு தெரியுமா? அது கடலை விட பெரிதா இருக்கிறது. கடல் அலைகள் எப்படி கொந்தளித்து கொந்தளித்து எழும்புறதோ அதே போல உன்னுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஏன்பா பயப்படுற? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நான். உனக்காக நன்மை செய்ய மாட்டேன்னா, உனக்கு தேவையை சந்திக்க மாட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறார். அந்த தேவைகள் அன்றைக்கு கட்டாயம் சந்திக்கப்படும். உன்னை தேடி நன்மை வரும். உனக்காக நன்மை செய்ய ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், திடீரென்று ஆண்டவர் எழுதி இந்த கேரளாவில் எனக்கு அந்த சைடு அவ்வளோ தெரியாது. நீ கேரளாவில் சுரண்டை நாகர்கோவில் போகிற வழியில் உள்ள கேரளானா அந்த லைன் தெரியும். சுரண்டை வழியாக போகிற வழியில் போய் ஆண்டர் காமிச்சு இந்த வழியாக நீ போ அப்படின்னு. நான் எதுக்குடா ஆண்டர் சொல்ல வேற யாரும் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆண்டர் சொல்ல இங்கிட்டு போனால் நான் கொஞ்சம் தூரம் போனேன். போயிட்டு எனக்கு எரிச்சலாகிட்டு, என்னது ஒரு ஆண்டர் சொல்ல நம்ம சொல்ல சொல்லி அப்படி திரும்புறேன். ஒரே அந்த பிள்ளைங்க ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டம் நம்ம எட்டி பார்க்குறேன். வாய்க்குள்ளே ஈட்டியை விட்டுக்கிட்டு தன்னுடைய சரீரத்தை அவங்களை காயப்படுத்தி அவ்வளோத்துக்கு தன்னுடைய தெய்வத்திற்கு படைக்கிறாங்க. அதை பார்த்து உள்ளமெல்லாம் நொறுங்கிட்டு. எதுக்கு தெரியுமா? இந்த வேதனைகள் அத்தனையும் ஆண்டவரை பற்றுட்டார். ஆண்டவர் சொல்லுவார், நான் வேதனைப்பட்டுட்டேன், நீங்க வேதனைப்பட வேண்டாம். உங்களுடைய சாபத்தை என் மேல் ஏற்றிட்டேன். பிதாவே முகத்தை சுளிக்கிறதுக்கு அளவுக்கு என் மேல் உண்டான பாவக்கரைகள் அவ்வளவு கொடுமையா இருந்தது. எதற்கு? நீ நன்றாக இருப்பதற்காக, நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் அந்த வேதனையை சுமந்தேன். ஆனா நீயோ அதை மறந்து, அதை அறியாமல் நீ செய்கிற பாடுகள் என்னை பாதிக்கிறதுன்னு சொல்லி அந்த வேதனைப்பட்ட அந்த இடத்துல முழங்கால் போட்டு பல மணி நேரம் ஜெபிச்சு நான் ரொம்ப டயர்டாயிட்டு எனக்கு ரொம்ப முடியலை. அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நான் ஒரு கேரளா விஷயம் வந்திருக்கேன் பண்ண, நான் ஒன்றும் சொல்லுறேன். சரின்னு சொல்லி நைட்டு 12 மணி ஆகிட்டு அப்படியே கிளம்பி வயிறு பசி. அந்த டயத்தில் கொஞ்சம் அது இந்த பாதை கொஞ்சம் ரொம்ப கிராமம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, கடை வசதிகள் எதுவுமே இருக்காது, அதனால சாப்பாடுமே எதுவும் இருக்காது. வயிறு பசி பயங்கரம். வீட்டில் போய் நைட்டு 2 மணிக்கு போய் சாப்பாடு கிட்ட அட்டி கொள்ளும். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. எங்கேயும் சாப்பாடு இல்லைனா பசி தாங்க முடியல, ரொம்ப வருத்தத்துவம். ஜோப் பண்ணியாச்சு, சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆனால் பலவீனமாக போயிட்டே இருந்தேன். திடீர்னு ரோட்டில் போகிற ஒரு தாத்தா கையை மடிச்சா, தம்பினாரு. சரி லிஃப்ட் கேட்டாங்க, யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்லிடுவேன். என் வேலை சொல்றது, ஆண்டோடைய வேலை அவங்கள பிடிச்சி பரலோகத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு காரியம் செஞ்சால் ஆண்டோட ஒரு காரியம் செய்யணும். நம்ம மட்டும் செஞ்சுட்டே இருந்தால் அது ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம ஒரு காரியம், நமக்கு ஆண்டு ஒரு காரியம் சொல்லிப்பேன், அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடணும். மற்ற காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம விதைக்கிறதா நம்ம வேலை, விளைய செய்கிறது ஆண்டோடைய வேலை. அதனால நான் ஆண்டோடு சொல்லி, நான் விதைச்சேன்னா நீங்கள் தண்ணி பாய்க்கணும், நீங்கள் எதுவும் பண்ணலாம், நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில கண்டிஷன்லாம் ஆண்டவர் போட்டிருக்கேன். ஒருத்தர் கேட்டோம், ஆத்தாடி இன்னொரு ஆள் மாத்திட்டாரு, இவர் சுவிசேஷம் சொல்லி எடுப்பதுன்னு சொல்லி அவர் கை நிறைய சாப்பாடு வச்சிருந்தாரு கூடையில. தம்பி அப்படின்னாரு. அவரு இந்த ஒரு மாதிரி ஹிந்துஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி பொட்டுக்கிட்டுலாம் வச்சு நின்றுட்டு இருந்தாரா. சரி சாப்பாடு தானே அப்படின்ட்டு நானும் வண்டியில் ஏறினீங்களா? இல்லை வண்டியிலலாம் ஏறல. தம்பி நீங்க கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டாரு. என்னடா கிறிஸ்தவரான்னு கேட்காருன்னு. ஆமாயா என்னையா அப்படின்னு கேட்டேன். நீங்க இப்போ ரொம்ப பசியா இருக்கீங்கல்ல அப்படின்னாரா.
ஆமா, உங்களுக்கு யார் சொன்னா? இல்லையா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தெய்வம் வந்துச்சு. அந்த தெய்வம் சொல்லிச்சு, இந்த தேதிக்கு ஒருத்தன் வருவான், இத்தனை மணிக்கு வருவான், அவனுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்கும், அவனுக்கு இந்த சாப்பாடை செஞ்சு வை அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு திருப்பி கேட்டாரா, என் குடும்பத்துல ஒரே சாபமா இருக்குது, நீங்க சொல்றத நான் எதுக்கு செய்யணும்? என் குடும்பம் முழுக்க சாபம். ஒரு வயதுக்கு வந்தோன்னா வீட்டுல எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வருவான். சின்ன பிள்ளையில இருந்து எல்லாத்தையும் ஹார்ட் அட்டாக். 22 வயசு தாண்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துருமா. ஹார்ட் அட்டாக்காக வருதுன்னு சொல்லி நானே மனம் உடஞ்சி போயிருக்கிறேன். இன்னும் இந்த என் பேர பிள்ளைங்க வந்து இன்னொரு ஒரு 2 வாரத்தில் வந்து அந்த 20 வயதை கடக்க போகிறேன். கரெக்டாக 20 வயதில் வருமா, இல்லைன்னா அந்த கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட நாள் 20 வயதுக்குள்ளேயே வந்துருமா. அவர் அவ்வளோ வேதனையில் அந்த ஒளியை பார்த்து சொல்கிறாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த பையனுக்கு சாப்பாடு கொடு, அவன் உனக்காக ஜெபிப்பான், அந்த சாபமே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஆண்டவரும் தெரில, எதுவும் தெரில. பக்கத்தில் உள்ள ஆள்கிட்டலாம் கேட்டிருக்காரு, இப்படி ஒருத்தர் வெள்ளையா ஒருத்தர் வந்தாரு, அவர் யாருன்னு தெரியல, வந்தாரு மறைஞ்சு போயிட்டாரு, ஆனால் அவர் சொன்னது மட்டும் இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்குது, உன் வேதனை மாறுவதற்கு அந்த பையன்கிட்ட போ, அந்த பையன் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னோன்னே அவர் எல்லாரையும் நம்பிட்டு சரி குடும்பத்தில் உள்ள எல்லா ஆளுக்கும் கூப்பிட்டுருக்காரு. எனக்கே தெரியல, அவங்க வீடு முழுக்க, அதாவது அவங்க வீடு வந்து அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் அந்த இதில் தான், அது பயங்கர கூட்டம் எல்லாம் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நான் யாரா இது நம்மளுக்கு திருடன்னு சொல்லி பார்க்காமன்னு சொல்லி பார்த்தா அவர் அவ்வளோ காரியத்தை சொல்லுவார். தம்பி இப்படிதான் ஏசு சொன்னாரானா, சரி ஆட்டோ சொல்லியிருக்காருலான்னு சொல்லிட்டு நானும் ஜோ பண்ணி பார்த்தேன். எதுவும் பிசாசா அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. சரின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னா எனக்கு பிடிச்ச நல்ல சிக்கன் சாப்பாடு, உரப்பு இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஏற்ற மாதிரி சமையலாம் வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் என்னுடைய ஊழியத்துக்கு எனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு, நான் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படி ஹார்ட் அட்டாக்காக வருது தம்பி, சிலவங்க தப்பிக்காங்க, சிலவங்க இதாக இருந்தாங்க, என் குடும்பமே சபிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு 2-3 வார்த்தைகள் சொல்லி ஏசுன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரியா, நான் கூப்பிடுறேன், இவ்வளோ சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணதுக்கு யோசிச்சுட்டு, முதல்ல நீங்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இயேசுவே எனக்குள்ள வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, குடும்பமாக நீங்கள் சொல்லுங்கள். அங்கே ஒரு 20-25 பேர் கிட்ட நாங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும், இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும், இயேசுவே எங்களை ஆசீர்வதின்னு சொன்னாங்க. கடைசி எல்லாரும் 5 நிமிஷம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி முடிச்சாங்க. ஐயா இப்போ என்னையா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாரும் முழங்கால் போடுங்கன்னு முழங்கால் போட்டாங்க. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் தெய்வமே, இந்த பிள்ளைகளுக்காக நீ சிலுவையில சாபத்தை உமக்கு எடுத்துக்கொண்டே, இந்த பிள்ளைகள் மேல இருக்கிற சாப கிரிகள் நிர்மூலமாக விட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆணையிடுகிறேன்னு சொல்லி அவ்வளவுதான் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பி, ஐயா நான் ஜெபம் பண்ணிட்டு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி. அவர் என்ன இவ்வளவுதானா? இயேசு கூட ரொம்ப நேரம் பேசினார், நீங்க 2 வார்த்தை தான் ஜெபம் பண்ணீங்க. இயேசுவின் நாமம்னு சொன்னா போதும், எல்லாம் முடிஞ்சிடும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என் நம்பரெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. அடுத்து அவர் சொன்னார், 2 வாரத்தில் ஒரு 3 பிள்ளைங்க 20 வயசை கடக்க போகிறாங்கய்யா, 2 பெண் பிள்ளை, 1 ஆண் பிள்ளை. என்ன பண்ண ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரா செய்வார், நீங்கள் அதை வந்து விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடந்து போயிட்டேன். என் நம்பரை கொடுத்து நீங்கள் வேணா கால் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டேன். கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி, தம்பி என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் நிறைய பேர்கிட்ட பேசணும், ஞாபகம் இல்லையா, கேரளா அப்படின்னு ஞாபகம். ஏன்னா நான் ரொம்ப பாரப்பட்டு அந்த கேரளா மக்களுக்காக ஜெபிச்சதுனால ரொம்ப அதை மறக்காமல் இருந்தேன். ஆனால் என்னையா எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாம், ஐயா தம்பி இப்போதான் தம்பி எங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் இந்த 3 பேத்துக்காக ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஜோம் பண்ணீங்க. இப்போ எங்கள் வீட்டில் யாருமே ஹார்ட் மாத்திரை எடுக்கல, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஹார்ட்ல போய் பிரச்சனை போய் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அந்த அறிகுறியே இல்லாத மாதிரி இயேசு மாத்திட்டாரு. எப்படி மாத்துவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். இயற்கைக்கு மாறாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தெய்வம். எத்தனையோ சாட்சிகளை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. சாபமோ பாவமோ, உன்னுடைய கடனோ, உன்னுடைய நெருக்கமோ, எந்த காரியமோ தான் சரி, நீ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும் என்று நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரிங்களா? நீங்க சோர்ந்து போய் மனம் அடைஞ்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அந்த சாபக்கிரிகளை மலிந்து போவதற்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்காம நான் ஜெபிக்கிறேன். அந்த தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நம்ம இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் பார்க்குறாங்களோ உங்களுடைய வேதனைகள் கண்ணுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாபக்கிரிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, பயப்படாதே என்று சொன்னேன். பயப்படாதே என்று சொன்னேன். இந்த பிள்ளைகளை பயப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
வாழ வைக்கிற இயேசு, வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தெய்வம். இந்த பிள்ளைகளை வாழ வைங்க இயேசு, பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க, காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு நாள் நீங்க பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண காத்து கொண்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.